Closed doors, I'm a fool for your love. அனைவருக்கும் வணக்கம். இது தேனியிலிருந்து உங்கள் வெங்கட். இன்னைக்கு நம்ம போடி அவுட்டர்லேருந்து பூப்பாறை வரைக்குமான சிறு பயண பதிவு. இதில் எங்கள் போடி டு பூப்பாறை போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு பயனுள்ள தகவலாக இதை நம்ம கொண்டு போவோம். இது நம்மளோட முதல் வீடியோ, முதல் விளாகு. நம்ம இப்போ போயிட்டுருக்க பாதை வந்து போடி டு மூணார் தேசிய நெடுஞ்சாலை. இதில் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அணைப்பிள்ளையார் அணைக்கு போகிற பாதை. அதாவது அணைப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணை கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே போகிறதுக்கான பாதை. கோடை காலங்களில் நல்ல மழை வரும்போது தண்ணி நிறையா வரும், குளிக்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் வந்து காடமம் அசோசியேஷனோடது, அதாவது கேரளா கவர்மெண்ட்டோடது. ஏலக்காயெல்லாம் வந்து உலர்த்தி வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்குன்னு எல்லா பக்கமும் அனுப்பக்கூடிய ஒரு இடம். லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடிய பில்டிங் வந்து காடமம் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் காலேஜ், சிபிஐ காலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஏல விவசாய சங்க கல்லூரி. இதை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா பச்சை பசேர்னு உங்களுக்கு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இதுவாக தான் இருக்கும். நல்லா ஒரு இயற்கை மிகுந்த ஒரு சாலை. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு பேர் தான் முந்தல் மலைப்பாதை ஆரம்பிக்கக்கூடிய இடம். இது போடியினுடைய செக் போஸ்ட், போலீஸ் செக் போஸ்ட்டு. இங்கே வந்து வாகன சோதனைகள்லாம் பண்ணுவாங்க. மது எதுவும் கொண்டு போகிறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு. அதே மாதிரி கேரளாவிலேருந்து வரும்போதும் இதை வந்து செக் பண்ணி உள்ளே விடுவாங்க. இதில் இருந்து மொத்தம் 17 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. மலைப்பயணம் இங்கேருந்து ஆரம்பமாகும். இந்த ரோடு வந்து ஏஎஸ் சுப்புராஜ் அப்படிங்கிறவரால் போடப்பட்ட ஒரு வாகன பாதை, வாகனம் போகிறதுக்கான ஒரு பாதை. இது இப்போ பெருசு பண்ணியிருக்காங்க. வந்து சின்ன ரோடாக தான் இருந்தது. பதினாலு 15 வந்து இந்த ரோடு மறுபடியும் பெருசு பண்ணி அகலப்பாதையாக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பாதை வந்து ஏர்பின் பெண்டு. இந்த இடம் இதே மாதிரி 17 ஏர்பின் பெண்ட் இருக்குது. போகிற வழியில் முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்ஸும் இருக்குது. 2-3 படங்களில் வந்து இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன். சசிகுமார் நடித்த படத்தில் பிஸ்கட் பாறைன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு சாங் சீக்வன்ஸில் பைக்கில் ட்ராவல் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பாட் இப்போ காட்டுறேன்.
இப்போ வரக்கூடிய இந்த பெண்டு திரும்பினோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்கட் பாறை வரும். இந்த இடத்துல வந்து டூ வீலரில் ட்ராவல் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க, ஒரு சாங் சீக்வன்ஸு. கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து லாரி ஒன்று போகுது, ஆப்போசிட்டு ஒரு பஸ் ஒன்று வருது. இந்த பாறை தான், இந்த பாறைக்கு வந்து பிஸ்கட் பாறைன்னு பேர். பிஸ்கட் பாறை இதுக்கு பேர். கேரளாவுக்கு மணல் கற்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஏற்றிட்டு போகிறாங்க. கொச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லா மண் கல் எல்லாமே போகுது. நம்ம ஊர்ல இருந்து கல் போடி பாதை போடியில் இருக்க மலைகள்லாம் சின்ன சின்ன பிஸ்கட் பாறையை தாண்டிட்டிங்கன்னா அடுத்தது காத்தாடி பாறை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து நம்ம ஏரியாவில் காற்று ஜாஸ்தி இருக்கும். அதிகப்படியான காற்று இருக்கிறதுனால டூ வீலரில் வந்து அதிகமாக யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே போகும்போது அந்த காத்தாடி பாறையில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால டூ வீலரில் போகிறவங்களெல்லாம் தூக்கி வீசிடும். அதனால் அதிகப்படியாக இருசக்கர வாகனங்களில் யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. மிகுந்த ஆபத்தான நிலையெல்லாம் போகும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இடம் தான் காத்தாடி பாறை. நிறைய பார்த்தீங்களா, நம்ம வண்டியில் ஆடுற கொடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிக்கும். இந்த இடம் தான் காத்தாடி பாறை. இந்த இடத்துல இருசக்கர வாகனத்தில் கிராஷ் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆடி மாதம் ரொம்ப காற்றடிக்கும், அதனால் யாரும் இருசக்கர வாகனத்தில் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. வேற லெவலு. இந்த கொடி யாரில் பற்றில தெரியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து புலி ஊத்துன்னு பேர். புலிகள்லாம் வந்து வன உயிரினங்கள்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற இடம். இது வந்து ஊற்று மாதிரி அப்பப்போ எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். இந்த ஊற்றுல வந்து புலிகள், கால்நடைகள்லாம் வந்து, அதாவது காட்டில் வாழக்கூடிய ஜீவாதிகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடம். இந்த இடத்துல ஒரு கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்குது. இதை தாண்டிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு போடி மெட்டு வந்துடும். போடி மெட்டில் வந்து தாண்டி வருவாயா படத்தில் சிலம்பரசன் வந்து கேரளாக்குள்ளே தமிழ்நாடுக்கு என்ட்ரு ஆவார். அப்போது பைக்கில் வரும்போது ஒரு ஸ்பாட் காமிச்சிருப்பாங்க, அதை காமிக்கிறேன். இது சில்பர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஸ்டே. போகிற வழியில் டயர்ட் ஆயிடுச்சு, இல்லை லேட் நைட் ஆயிடுச்சுன்னா இங்கே தங்கிக்கலாம். சைலேந்திர பாபு சார் வந்து இந்த இடத்த ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணியிருப்பார். அந்த சில்பர்க்கு வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணியிருப்பார். கோவம் வருதுன்னா இடையே உட்காந்து நல்லா வளர்த்து தின்றது. போடிமெட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, பார்டர் செக் போஸ்ட்டு. இதை தாண்டிட்டிங்கன்னா அடுத்தது கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். மேலே எல்லோ கலரில் தூண் தெரியுதா, அதான் 4 முக சிங்கம் வச்ச ஒரு தூண். இந்த தூண் தான் பார்ட்ரு, தமிழ்நாடு பார்ட்ரு, தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு. இந்த இடத்துக்கு பேர் போடிமெட்டு. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடம் செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு சில் கிளைமேட்டு, நல்ல காற்று. இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டமே மேக்ஸிமம் தெரியும். முக்கால்வாசி தேனி மாவட்டமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நைட்டில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே லைட்ஸாக நல்லாயிருக்கும். இது கேரளா என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு
ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இது வந்து கேரளாவினுடைய மதவிலக்கு செக் போஸ்ட். இதை தாண்டிட்டீங்க அப்படின்னா நேராக நம்ம கேரளாக்குள்ளே போயிட வேண்டியதான். இதுவும் இப்போ சமீபத்தில் போட்ட கொரோனா சமயத்தில் கேரளா கவர்மெண்ட் ரெடி பண்ண ரோடு. நல்ல அகலமாக போட்டிருக்காங்க. இந்த ரோடு கொச்சின் வரைக்கும் போகுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நல்ல அழகான அருவிகள்லாம் பார்க்கலாம். நல்ல மழை பெய்கிற டைமில் நல்லா தண்ணி நிறையா வரும். இப்போது காற்றும் மழையும் இருக்கிறதுனால கம்மியாக தான் தண்ணி வருது. இது ரைட் சைடு போனீங்கன்னா சூரியன்லி அந்த ரூட் வழியாக கூடி மூணார் போகலாம். வனவிலங்குகள் அதிகம், யானைகள் அதிகம். இதுலேருந்து கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக 9 ஆனைகள்லாம் நீர் குடிக்கிற காட்சிகள்லாம் நல்லா பார்க்கலாம். ஆனையரங்கல் டேம்னு சொல்லுவாங்க. மூணார் ஏரியாவிலே சூப்பரில் மட்டும்தான் கல்லுக்கடை இருக்குது. ஆனைகள்லாம் வந்து அதிகமாக வந்து தண்ணி குடிச்சு போகிற இடம். முன்னாடி வந்து இங்கே தங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லை. இப்போ நிறையா ரிசார்ட்ஸ் வந்துருச்சு, நிறையா ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. போடிமெட்லேருந்து பூப்பாறைக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி சூரியநெல்லி ரூட்டில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மேகமலையில் கொழுக்குமலைக்கு போகலாம். அங்கங்கே இந்த மாதிரியான சின்ன சின்ன அருவிகள்லாம் இருக்கும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கு உங்களுக்கு ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கும். அது இந்த டைம்லலாம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பூப்பாறைக்கிட்ட நெருங்கிட்டோம். ஃபுல்லாக தேயிலை தோட்டம் இங்கேருந்து நீங்கள் மூணார் வரைக்குமே தேயிலை தோட்டம் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த சைடு விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய், மிளகு, இஞ்சி இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஊடு பயிர் வந்து உங்களுக்கு சவுக்கு மரம் இது மாதிரியான மரங்கள்லாம் நிறையா வளர்ப்பாங்க. இதான் பூப்பாறை. இங்கேருந்து உங்களுக்கு கொச்சின், மூணாறு ரைட் சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு போகக்கூடிய பாதை நேராக மூணார் போயிடும். நீங்கள் லெஃப்டில் கூடி ரைட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கொச்சின் போகலாம். இதில் நேராக போய்ட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா நெடுங்கண்டம் அந்த ரூட் வழியாக கூடி குமுளி, தேக்கடி அந்த பகுதிக்கு வந்துடலாம். இதான் பூப்பாறை ஜங்ஷன். நன்றி தமிழ் உறவுகளே. இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. ஆமாம், இந்தியாவிலே நம்பர் 1 டீ விளையிறது அங்கே அஸ்ஸாமில். 2வது இங்கே கொழுக்குமலை. அப்படியா? இதில் ஆட்டு வாங்கினே இப்போ நான் மறந்து பூப்பாறை. Closed doors, I'm a fool for your love.